வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 8க்கான கம்ப்ளீட்டான வேர் டு ஸ்டடியை பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த யூனிட் 8 எங்கே ஆரம்பித்து எப்படி படிக்கிறதுனே தெரியாது. அவங்களெல்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தமிழ்நாட்டின் இதோட டாபிக் பார்ப்போம். யூனிட் 8ஓட தலைப்பு என்னென்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இது எல்லாமே தமிழ்நாட்டை ரிலேட் பண்ணதாக மட்டும்தான் இருக்கும் இந்த யூனிட் 8. இந்த யூனிட் 8 எடுத்துக்கிட்டோன்னா 4 டாபிக், அதாவது 4 ரோமன் லெட்டரில் சிலபஸ் இருக்குது. இந்த 4 ரோமன் லெட்டருக்குள்ளேயும் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு பார்க்கலாம், தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இது ஒரு டாபிக். அடுத்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர்லேயே 2 டாபிக் கேட்டிருக்காங்க. தமிழ் சமுதாய வரலாறுனா தமிழ் சமுதாயத்தை சார்ந்த தொல்லியல் அகழாய்வில் நமக்கு என்னென்ன கிடைச்சிது அப்படின்ற சார்ந்ததை ஃபஸ்ட்டு டாபிக். ரெண்டாவது சங்ககாலம் முதல் இப்போ வரைக்குமான தமிழ் இலக்கியம், தொல்காப்பியம் தொடங்கி இலக்கண இலக்கியத்தை சார்ந்து இப்போ வரல என்னென்ன இலக்கியம் இருக்கோ அதை பற்றின கேள்விகளும் இந்த யூனிட் 8 இடம்பெறும். அடுத்ததாக திருக்குறள். யூனிட் 8 மேஜர் ரோலே இந்த திருக்குறள் தான். நம்ம குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 குரூப் 4 ஒரு 4 to 5 குறள், 5 கொஷின் திருக்குறள் சார்ந்தே இருக்கும். நீங்கள் எந்த கொஷின் வேணாலும் எடுத்து பாருங்கள். கொஷின் பேப்பர் 4 to 5 கொஷின் ஆச்சு. ஜென்ரலில் அதை ஜிஎஸ்லேயே இத்தனை கொஷின் கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது குரூப் 1 எடுத்துக்கிட்டோன்னா 10 கொஷினுக்கு மினிமம் திருக்குறள் சார்ந்தே வருது. அதெல்லாம் நிறைய பார்த்தோன்னா நமக்கு தெரியாத திருக்குறளாக இருக்கும். அதெல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க வெளியிலேருந்துலாம் எதுவும் கேட்கல, இந்த சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸ்லேருந்து மட்டும்தான் திருக்குறள் கேள்விகள் வருது. இப்போ திருக்குறள் மதசார்பற்ற ஒரு இலக்கியம் நமக்கு தெரியும். இவங்க என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு கீழே என்னென்ன அதிகாரங்கள் வருது, இந்த அதிகாரத்தில் இருக்கிற திருக்குறளை படித்தா நம்ம இதுக்கான ஆன்சராக பண்ணிடலாம். அடுத்ததாக பாருங்கள், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை. நம்ம தினம் தினம் யூஸ் பண்ணுற மாதிரி, அதை ஒழுக்கமுடைமை, இந்த மாதிரி தலைப்புகளாக எடுத்தோன்னா நம்ம தினம் தினம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை திருக்குறள் மூலயமா திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதை சார்ந்த கேள்விகள் வரலாம். அடுத்து மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமத்துவம், மனிதநேயம் முதலானவை. கடைசியாக சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு. கடைசியாக திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள். இது மொத்தத்திலிருந்தும் நிறைய அதிகாரங்கள் இருக்குது. இதில் கவர் ஆகிற அதிகாரத்திலிருந்து தான் நமக்கு திருக்குறள் கொஷின் கேட்கப்படுது. அது என்னென்ன அதிகாரம்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க, பார்க்கலாம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. தமிழ்நாட்டில் விடுதலைக்காக போராட்டம் பண்ணாங்களே, அதை சார்ந்த கேள்விகள் கேட்கலாம். அடுத்து ஆங்கிலேயருக்கு எதுனா தொடக்க கால கிளர்ச்சிகள். ஆங்கிலேயருக்கு முதல்ல புலிதேவர், வேலு நாச்சியார், மருது பாண்டியர்கள் அவங்கள சார்ந்த இது வரும். அடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இதில் முக்கியமாக வேலு நாச்சியாரை பற்றி தான் இதை கேட்பாங்க. அதுக்கடுத்து வேறு என்னென்னா மூவல்லூர் ராமாமிர்தம் அம்மையார், முத்துலட்சுமி ரெட்டி, அஞ்சலை அம்மாள் இவங்கள சார்ந்த கொஷினும் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கில் இடம்பெறும். அடுத்ததாக தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். தமிழ்நாட்டில் இதெல்லாம் நிறைய சீர்திருத்தவாதிகள் இருந்திருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர், பெரியார், அவர் ஆரம்பித்த சுயமரியாதை இயக்கம், அதை சார்ந்த கேள்விகள் இந்த லெசனில் இந்த டாப்பிக்கில் இடம்பெறும். இப்போது நம்ம வேர் டு ஸ்டடியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தமிழ் சமுதாய வரலாறு, இது எங்கே இருக்குன்னா சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக். ஆனால் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இதுக்கான வேர் டு ஸ்டடியை இப்போ பார்க்கலாம். தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியம். இதில் நம்ம ஃபஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி இப்போ பார்க்கலாம். என்னென்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் டேர்ம் 1 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 தமிழ்நாட்டோட பண்டைய நகரங்கள் என்ன இருந்துச்சு, பூம்புகார், மதுரை, காஞ்சி, அந்த 3 நகரத்தை பற்றி சொல்கிற லெசன் தான் இந்த லெசன். அடுத்ததாக டேர்ம் 2 எடுத்துக்கிட்டோன்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும், தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இதில் நம்ம வட இந்தியா வேதகால பண்பாடு படிக்க தேவையில்லை. தென்னிந்தியா, குறிப்பாக தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம், இரும்பு காலம் அது மட்டும் படித்தால் போதுமானது. இப்போது நம்ம ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. இதில் தமிழ்நாட்டு பெருங்கற்காலம்னு ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆகும், அதில் நீங்கள் படித்தாலே போதும்.
இதிலேயே தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சியில் என்னென்ன கிடச்சிச்சு, முக்கியமான தொல்லியல் அகழாய்வு இடங்கள் என்னென்ன, கத்திட்டைகள் என்ன, டோல்மென்ஸ்னால் என்ன அப்படின்னு நிறைய குறிப்புகள் இந்த டேர்ம் 2ல் இந்த லெசன்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் யூனிட் 8க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக 7ஆம் வகுப்பு 7th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 1ல் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், அதாவது சேரர்கள் சோழர்களை பற்றியும் தென்னிந்தியாவில் புதுசாக வந்த அரசர்கள், அந்த காலத்தில் வந்த முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள்னு இருப்பாங்க. அதில் முற்கால சோழர்கள் பாண்டியர்கள் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் பற்றியும் இந்த லெசனில் இடம்பெற்றிருக்கும். இது டேர்ம் 1ல். அடுத்து டேர்ம் 2ல் எடுத்தோன்னா தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். தமிழ்நாட்டில் இந்த நேரத்தில் வெறும் அரசியல் மாற்றம் மட்டும் நிகழ்ந்திருக்காது. சேர சோழ பாண்டியர்களை தாண்டி கலையிலையும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். பல்லவர்கள் கட்டின கோவில்களை பற்றி, சோழர்கள் கட்டின கோவிலை பற்றி, சேரர்கள் பற்றின கோவில்களை பற்றி, இந்த மாதிரி தமிழ்நாட்டோட கலையும் கட்டடக்கலையும் பற்றி இந்த லெசனில் நல்லா ப்ரீஃபாகவே கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டண்டான முக்கியமான கோவில்கள் பிள்ளையார்பட்டி கோவில், தஞ்சை பெருவுடையார் கோவில், காஞ்சிபுரத்தோட ஏகாம்பரநாதர் கோயில், கைலாசநாதர் கோயில், இந்த மாதிரி கோயில்களை பற்றி இந்த லெசனில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பாங்க. இதை சார்ந்த கேள்விகளும் எக்ஸாம்ஸில் இடம்பெறும். அடுத்ததாக 9ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டோன்னா 9ஆம் வகுப்பில் தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 3rd லெசன் 9th 3rd லெசன். இந்த லெசனில் நம்ம தமிழ் சமூகம் மற்றும் தமிழ் சமூக பண்பாடுன்னு ஒரு அதான் எப்படி சொல்கிறதுனா, தமிழ் சமூகத்தை சார்ந்த நிறைய கத்திட்டைகள், டோல்மென்ஸ், அகழாய்வில் கிடைச்ச பொருட்கள், மணிகள், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி ரொம்ப 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 ப்ரீஃபாக இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அது மொத்தத்தையும் படித்தீங்கன்னா போதும். கல்வெட்டுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நமக்கு கிடைச்ச கற்கோடாரிகள், அந்த மாதிரி பொருட்களை பற்றியும் இந்த லெசனில் ப்ரீஃபாகவே கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த லெசன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு லெசன், 9th லெசன். இதை படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் எப்படி தொல்காப்பியத்திலிருந்து எப்படி சமூக மாற்றம் நிகழ்பெற்றுச்சுன்னு தமிழ் சமூகத்தை சார்ந்த எல்லாமே இந்த லெசனில் இருக்கும். அடுத்ததாக 11ஆம் வகுப்பு எடுத்தோன்னா தென்னிந்தியாவோட சமுதாய உருவாக்கம். இதுவும் இம்பார்ட்டண்டான லெசன் தான். இதில் கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்லியிருப்பாங்க, சேர சோழ பாண்டியர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலும் இந்த 9th இருக்க தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடு கம்பேரேட்டிவ்லி ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு லெசன். அடுத்ததாக நம்ம சிலபஸில் பார்த்த ஃபஸ்ட்டில் 2வது டாபிக், அதாவது சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். இதுக்கு நம்ம பெருசாக எதுவும் படிக்க தேவையில்லை. மேக்ஸிமம் குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்க தமிழ் படிப்பாங்க. அவங்க ஸ்கூல் புக்கில் இருக்கல 6th to 10th வரலும் நீங்கள் படிக்கிற இலக்கியம் சார்ந்த தகவல்களே போதுமானது. 8 தொகை 10 பாட்டு, இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஒரு சில டைம் வரிகள், புறநானூறு வரிகள், அகநானூறு வரிகள், 8 தொகை 10 பாட்டிலேருந்து கேட்கலாம். 50 ஐஞ்சிறுகாப்பியங்கள், இது சார்ந்த கொஸ்டின்லாம் கேட்கப்படும். இதுக்கு ஃபுல்லாக நமக்கு படிக்கணும்னா புக் சோர்ஸ் எதுவும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே புக் சோர்ஸ் ஸ்கூல் புக்கு தான். ஸோ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அது தெரிஞ்சாலே மேக்ஸிமம் இந்த இதில் வர கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததாக திருக்குறள் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம். திருக்குறளை ஏன் நம்ம மதச்சார்பற்ற இலக்கியம்னு சொல்கிறோன்னா, அது எந்த ஒரு மதத்தை பற்றியும் குறிப்பிடலை. ஸோ அதனால் நம்ம திருக்குறளை மதச்சார்பற்ற இலக்கியம்னு சொல்கிறோம். அது எதன் மூலியமாக சொல்கிறோன்னா கடவுள் வாழ்த்து. ஏன்னா கடவுள் வாழ்த்தில் இந்த தெய்வத்தை தான் வழிபட்டனே எந்த ஒரு குறிப்புமே திருவள்ளுவர் சொல்ல. அடுத்து வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, கூடா ஒழுக்கம், இந்த 5 அதிகாரம், இது மொத்தம் அதிகாரங்கள். அதிகார எண் இது திருக்குறளோட அதிகாரத்தோட தலைப்பு. ஓகேங்களா? அவ்வளோதான். மொத்தம் 5 இருக்குது. இந்த 5 படிச்சிங்கன்னா போதும். இதில் இந்த மத சார்பற்ற தனித்தன்மையில் இலக்கியம் சார்ந்த கொஸ்டின் ஏதாவது வந்தால் நம்ம எளிமையாக அட்டன் பண்ணிடலாம். மொத்தமே 5 தான், 5 அதிகாரங்கள் தான் இந்த டாப்பிக்கில் இருக்குது. மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம். அடுத்ததாக அன்றாட வாழ்வியலோடு தொடர்புத்தன்மை. இதுக்கும் நம்ம பெருசாக படிக்க தேவையில்லை. நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட்டில் இருக்கிற திருக்குறள் படித்தாலே போதுமானது. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ், அதை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒழுக்கமுடைமை ஆகட்டும்,
அடுத்து பெரியோரை துணைக்கோடல், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம எப்படி ஒருத்தவங்களை மதிக்கணும், டெய்லி லைஃப்பில் நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற மாதிரி தான் ஸ்கூல் புக்கில் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம படித்தாலே போதும். வேறு எதுவும் இந்த டாப்பிக் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஸ்கூல் புக் கண்டென்ட்டே மொத்தமாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம். நம்ம மானுடத்தின் மீதான திருக்குறள் எப்படி எப்படிலாம் நம்ம மானுடத்தின் மேலே தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது தான் இந்த டாபிக். என்னென்னா அன்புடைமை, நம்ம எப்படி அன்போடு ஒருத்தர்கிட்ட நடந்துக்கணும், ஈகை, நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், ஒப்புரவறிதல், கண்ணோட்டம், இன்னா செய்யாமை, அவாவிருத்தல், தவம், அருளுடைமை, பொருளுடைமை, இத்தனை அதிகாரங்கள் இருக்குது. இந்த இத்தனை அதிகாரங்களும் படித்தால் நம்ம இந்த டாப்பிக்கான மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கத்துக்கான கொஷின் எந்த திருக்குறள் கேட்டாலும் இதிலேருந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்தா பார்த்தா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து தான் கேள்விகள் நீங்கள் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கூட எடுத்து பாருங்கள். இந்த சமூக அரசியல் பொருளாதாரத்தில் இருந்து தான் நிறைய கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த சமூகமாகவும் சரி, அரசியலாகட்டும், பொருளாதாரமாகட்டும், இந்த 3 தான் இருக்கத்திலே இந்த திருக்குறள் டாப்பிக்கில் இம்பார்ட்டண்டான ஒன்று இது தான். இப்போது சமூகத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒழுக்கமுடைமை 3 டாபிக் இருக்குது. இதில் இந்த 3 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டாக 3 டாபிக் இருக்குது. சமூக, அரசியல், பொருளாதாரம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற சமூகத்தை மட்டும் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சமூகத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒழுக்கமுடைமை, கூடா ஒழுக்கம், கேள்வி, கல்லாமை, தீவினை அச்சம், சிற்றினஞ்சேராமை, பெண் வழிச்சேரல், சூது, கல்லுண்ணாமை. இந்த கல்லுண்ணாமையிலேருந்து கூட கொஷின் வந்திருக்கு. அடுத்ததாக கேள்வியிலேருந்து வந்திருக்கு, ஒழுக்கமுடைமையிலேருந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில். அதே மாதிரி திருக்குறளை பற்றி ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல மறந்துட்டேன். திருக்குறளோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எதை சார்ந்து எடுப்பாங்கன்னா பரிமேலழகர் உரை. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரிமேலழகர் உரையை சார்ந்து தான் திருக்குறள் கேள்விகள் கேட்கப்படும். நிறைய பேரோட உரைகள் இருக்குது. ஆனால் டிஎன்பிசியில் ஸ்டாண்டர்டான இந்த பரிமேலழகரோட உரையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு திருக்குறள் எடுத்தோன்னா, இப்போ அகர முதல எழுத்தெல்லாம்னு ஒரு திருக்குறள் எடுக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு திருக்குறள் இப்போ அகர முதலுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அப்படியே கண்டினியூஸாக இருக்காது. நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுக்குற மாதிரி ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு கீழே ஃபுல் மீனிங் இருக்காது. ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தைக்கு மீனிங் இருக்கும். நம்மளே அதை சேர்த்து படிச்சுக்கணும். அந்த மாதிரி தான் பரிமேலழகர் உரையில் இருக்கும். அதை வச்சு தான் டிஎன்பிசியிலேருந்து கொஷின் கேட்குறாங்க. கீ ஆன்சரும் அந்த பரிமேலழகர் உரையை சார்ந்து மட்டும்தான் கீ ஆன்சர் வருது. நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர் வேணால் எடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதுக்கு கொடுத்துருக்கிற கீயை கம்பேர் பண்ணி பாருங்கள். பரிமேலழகர் உரையை இங்கே பிடிஎஃப் கூட கிடைக்குது. அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் இருக்குது, பரிமேலழகர் உரைன்னு. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக 100% வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்குற கொஷின் பரிமேலழகர் உரையில் தான் மேட்ச் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு திருக்குறளை வெளி சோர்ஸ்லேருந்து படிக்கிறீங்கன்னா பரிமேலழகர் உரையை படிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரிமேலழகர் உரையை படிக்கிறது தான் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிசிக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்ததாக பொருளாதாரம். சமூகம் பார்த்துட்டோம். அடுத்ததாக பொருளாதாரம். பொருளாதாரத்தில் வான் சிறப்பு, மக்கட்பேறு, ஈகை, கல்வி, பொருள் செயல் வகையிலேருந்து கொஷின் வந்திருக்கு, ஈகையிலேருந்து கொஷின் வந்திருக்கு, வான் சிறப்புலேருந்தும் கொஷின் வந்திருக்கு. அடுத்ததாக இரவு, இரவச்சம், நல்குறவு, நன்றியியல் செல்வம், உழவு. இந்த உழவு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உழவுலேருந்து நிறைய கொஷின் வந்திருக்கு. ஸோ இந்த உழவையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும். அடுத்ததாக அரசியல் சொல்லவே தேவையில்லை. இந்த 3லேயே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எதுனா இந்த அரசியல் சார்ந்த கொஷின்ஸ் தான் வரும். ஒரு அரசர் எப்படி நடந்துக்கணும், அவரோட அரசவை எப்படி நடந்துக்கணும், அவங்க ஈட்டின பொருட்களை எப்படி சேர்த்து வைக்கணும், அப்படின்ற மாதிரி அரசியல் சார்ந்த கொஷின் தான் நம்ம யூனிட் 8 கொஷினில் நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் இறைமாட்சிலேருந்து கொஷின் வந்திருக்கு, அமைச்சிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. இந்த அமைச்சு இருக்குங்களா, அமைச்சிலேருந்து தான் நிறைய கொஷின் வந்திருக்கு. பெரியாரை துணைக்கோடலேருந்து வந்திருக்கு, வாய்மை, செங்கோன்மை, படைச்செருக்குலேருந்து கூட கொஷின் வந்திருக்கு. நாடு, இந்த நாடுலேருந்து அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமைச்சு, நாடு. அடுத்ததாக இத்தனை அதிகாரங்கள் இருக்குது. இதில்
படைமாட்சிலேருந்து கொஷின் வந்திருக்கு, குடிமையிலேருந்தும் கொஷின் வந்திருக்கு, அறன்லேருந்து கொஷின் வந்திருக்கு, அறிவுடைமையிலேருந்தும் கொஷின் வந்திருக்கு. ஒரு சில அதிகாரத்திலேருந்து கொஷின் வந்ததில்லை. பட் நான் மார்க் பண்ண இந்த டாப்பிக்லாம் கம்பல்சரி கொஷின் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு அரசு எப்படி செயல்படுது, அரசர் எப்படி செயல்படணுன்றதை திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு வச்சு தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ இதில் கேட்குற நிறைய அதிகாரங்கள் இருக்குது. இதில் படிக்க முடியல, எல்லாத்தையும் படிக்க முடியலனாலும் நான் சொன்ன இம்பார்ட்டண்டான அதிகாரங்களை மட்டும் படிச்சுக்கோங்க போதும். அடுத்ததாக திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள். கடைசி என்னென்னா திருக்குறளோட தத்துவ கோட்பாடுகள் கடைசி இதில் கடவுள் வாழ்த்து நிறைய ரிப்பீட் ஆகும், நிறைய விஷயம் நிறைய அதிகாரம் ரிப்பீட் ஆகும். பட் நம்ம ஒரு டைம் படிச்சிட்டா போதும், இதில் திரும்ப படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஊழும் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கும். அதே மாதிரி அவா அறுத்தல் இதெல்லாம் ரிப்பீட் ஆகலை, அவா அறுத்தல் வந்ததில்லை. நிலையாமை வந்திருக்கு, நிலையாமை துறவுலேருந்து கொஷின் வந்திருக்கு, வான் சிறப்பு, அடுத்து ஊழ், இதிலேருந்துலாம் கொஷின் வந்திருக்கு, நிலையாமையிலேருந்து கொஷின் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் அதிகாரங்கள். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க. இவ்வளோ தான் திருக்குறளில் இருக்கிற அதிகாரங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நிறையவே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ திருக்குறள் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் பரிமேலழகர் புக்கையை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பரிமேலழகர் உரை தான் இருக்கிறதுலே சிறந்த உரையாக நிறைய பேர் கருதுகிறாங்க. அதனால் பரிமேலழகர் உரையை முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதிலேருந்து தான் கொஷின் நிறைய வரும். அதாவது இப்போ கீ ஆன்சர் நம்ம நார்மல் வேறு யாராச்சும் உரையில் ஒரு கீ கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆப்ஷன் இதில் இருக்கவே இருக்காது. டிஎன்பிசி கொஷினில் அவங்க பரிமேலழகர் உரையில் இருக்கிற ஆப்ஷனை தான் கீயாக கொடுப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக என்னென்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இதுக்கான புக் சோர்ஸில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, விடுதலைக்காக தமிழ்நாட்டிலேருந்து போராடினவங்களை பற்றின டாபிக் தான் இது. இதில் 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2019 எடிஷன் படிக்கணும். ஏன்னா கோவிட்னால் நிறைய பேஜஸ் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதிலிருந்தும் ஆனால் கேள்விகள் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த புக்கை படிக்கிறது தான் 2019 எடிஷன் படிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அதையே படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 பேஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், 2-3 பக்கங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும், நிறைய தகவல்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அதாவது தமிழ்நாட்டில் ராஜாஜி போன்றோர் விடுதலைக்காக போராடினாங்க. அதுக்கடுத்து வேறு என்னென்ன நடந்துச்சு, இந்து பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில், பாரதியார் சுதேசமித்திரன் ஆரம்பிச்சிருப்பார். இது மாதிரி தமிழ்நாட்டோட மிதவாதிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தகவல்கள் இந்த லெசனில் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக தமிழ்நாட்டில், இதுவும் 10th லெசன் தான். 10th தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், தமிழ்நாட்டில் என்னென்ன சமூக மாற்றம் நடந்துச்சு, அயோத்திதாசர் பண்டிதர் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்த பெரியாரோட சுயமரியாதை இயக்கம், இது போன்ற தகவல்கள் இருக்கும். இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாப்பிக்லேருந்தும் கொஸ்டின் வரும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின தொடக்க கால கிளர்ச்சியாளர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் டைரெக்டாக கவர் ஆகிற டாபிக் எதுனா இதுதான், ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு லெசன் படிச்சிட்டிங்கன்னா போதும். மேக்ஸிமம் இதுலேருந்து ஒரு கேள்வி இல்லை 2 கேள்வி கூட நிறைய சமயங்களில் கேட்குறாங்க. புலிதேவர், வேலு நாச்சியார், மருது பாண்டியர்கள், கட்டபொம்மன், இவங்கள பற்றின டாபிக் தான். இதுலேருந்து கம்பல்சரி கொஷின் வந்தே தீரும். ஸோ இந்த லெசனை தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்ததாக இதை பேஸ் பண்ணி 11th ஆங்கிலேய ஆட்சிக்கான தொடக்க கால கிளர்ச்சிகள் 11th கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இதை முடிஞ்சால் படிங்க, இல்லாட்டி இதை படிக்காதீங்க. ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கும். இதில் ஒரு டீட்டெயில்ஸ் 10th புக்கில் ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க, வருஷம் சொல்லியிருப்பாங்க. 11th அது மாறி இருக்கும், கதையே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ நீங்கள் 10th முடிச்சுக்கிறதா இருந்தாலும் முடிச்சிக்கலாம், இல்லை டைம் நிறைய இருக்குன்னா 11th படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். பட் கம்பல்சரி 10th படித்தே ஆகணும். நீங்கள் 11th படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இதை நீங்கள் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் 10th கம்பல்சரி படித்தாகணும். அடுத்து 8th மக்கள் புரட்சி. இதில் நடந்த வேலூர் கழகம், சிப்பாய் கழகம்,
மக்கள் என்னென்ன புரட்சி பண்ணாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த லெசனும் இம்பார்ட்டன்ட் தான். வரிகளை பற்றி மக்கள் எப்படி எப்படிலாம் புரட்சி பண்ணாங்க ஆங்கிலேயரை எதிர்த்துன்ற மாதிரி இந்த லெசனும் இம்பார்ட்டன்ட் தான். இதில் ரொம்ப டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகிற லெசன் 10th இருக்க இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் தான். இதிலேருந்தே மேக்ஸிமம் கொஷினை வந்துடும். ஸோ இதே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இதிலேருந்தும் நிறைய கொஷின் வரும். வேலு நாச்சியார் 6th புக்கில் தமிழ் புக்கில் வேலு நாச்சியாரை பற்றின ஒரு துணைப்பாட லெசன் ஒன்று இருக்கும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு 7th புக்கில் ஒரு லெசன் இருக்கும் தமிழில், அதையும் படிச்சுக்கலாம். இது இல்லாமல் நிறைய அவுட் சோர்ஸ்லேருந்து கொஷின் வரும். அதாவது ராமாமிர்தம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பற்றி வரும், அஞ்சலை அம்மாள், தர்மாம்பாள், சுயமரியாதை மாநாடை பற்றி வரும். அதில் பெண்கள் கலந்துக்கிட்ட மாநாடுலாம் இருக்குது, பெண்கள் மாநாடு, அதை சார்ந்த கொஷின் வரும். ஸோ இதுக்கு கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லாம் படித்து தான் ஆகணும். பட் புக்கில் இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் இருக்குது. அடுத்ததாக தமிழ்நாட்டின் பல்வேறு, இது வந்து 4th டாபிக், நம்ம சிலபஸோட 4th டாபிக். தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். இதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் படிக்க தேவையில்லை. 11th புக்கில் ஹிஸ்ட்ரியில் 2019 எடிஷனில் நவீனத்தை நோக்கின்னு ஒரு லெசன் இருக்கும். அதில் மற்ற ராஜாக்கள் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, கர்நாடக போர் பற்றிலாம். நமக்கு தேவை தமிழ்நாடு சார்ந்த தகவல்கள். நீங்கள் அதை மட்டும் இந்த நவீனத்தை நோக்கியில் படித்தா போதும், அதுவே போதுமானது. இது கவர் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 8 எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் டாபிக், இதுதான் சிலபஸ். வேறு என்ன பார்க்கணுன்னா, இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை படிக்கணும். அடுத்ததாக யூனிட் 8க்கு வேறு என்ன இம்பார்ட்டன்னா, தமிழ் சமுதாய வரலாறு கண்டுபிடிப்புகளுக்கு லேட்டஸ்ட்டான்றதை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கொஷின் வரலாம். கரண்ட் அஃபேர்ஸை அகழாய்வு இப்போ எங்கெங்கே நடக்குதோ, இப்போ கொடுமணல், அடுத்து அரிக்கமேடு, இந்த மாதிரி நிறைய தொல்லியல் இடங்கள் இருக்குது, கீழடி போன்று. அதெல்லாம் ரீசெண்டாக கண்டுபிடிச்ச பொருட்களை சார்ந்த கொஷினும் வரும். அடுத்து கற்திட்டைகள், நடுக்கற்கள், இது சார்ந்த கொஷின்ஸும் வரலாம். ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லாத்தையுமே படிக்கிறது தான் நமக்கு நல்லது. அடுத்து இன்னொன்று என்னென்னா, யூனிட் 8 வேறு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, நிறைய ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் சிலபஸ் கவர் ஆகும். அடுத்ததாக ஐஎன்எம்மில் கொஞ்சம் சிலபஸ் கவர் ஆகும். எது யூனிட் 8 கொஸ்டின் கண்டுபிடிக்கிறது ஒரு சில டைம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு சில டைம் நம்ம ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மை தவிர்த்து பார்த்தோன்னா யூனிட் 8லேருந்தே 15 கொஸ்டின்லாம் கூட வந்திருக்கும். நம்ம அந்த கொஸ்டின்லாம் ஹிஸ்ட்ரிலேயோ ஐஎன்எம்லேயோ சேர்க்கலைன்னா அந்த கொஷின் இந்த யூனிட் 8 தான் சேரும். மொத்தமாக ஒரு 15 கொஷின் கிட்ட யூனிட் 8லேருந்தெல்லாம் கேட்ட தேர்வுலாம் இருக்குது. ஸோ யூனிட் 8 நல்லா அழுத்தம் திருத்தமாக படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப படிக்க முடியலனாலும் கான்செப்டையாச்சும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 5 மணி நேரம் உட்காந்து 5 மணி நேரம் ஆச்சு இந்த பிடிஎஃபை க்ரியேட் பண்ணி தான் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.